ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநாரலை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசிக்கு இன்ப வாசல் திறந்துருச்சு. இன்பமான வாழ்க்கை அமைய போகுது. பாராபவ தமிழ் புத்தாண்டு முதல் அனைத்தும் சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு 2026 ஏப்ரலிருந்து 2027 ஏப்ரல் வரைக்கும் நல்லது ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே அதை சமாளிப்பீங்க. மனதுக்குள்ள சந்தோஷம் இருக்கும். மகிழ்ச்சி என்ற வார்த்தை நிரந்தரமாக இருக்கும். ஸோ மகர ராசிக்கு இன்பமான நாளாக பார்க்கப்படுகிறது. இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்கே இருந்த போதும் நாடி ஓடு. இன்பத்தை தேடி போவீங்க. வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும். இனி எல்லாம் இன்பமயம்தான். மகர ராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. இந்த வீடியோ பதிவில் பாராபவ தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்கிறேன். அதுபோக ராசி பலன்களை சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. நட்சத்திரத்துக்கும் சொல்கிறேன். உத்திராடம், அவிட்டம், திருவோணம் 3 நட்சத்திரத்துக்குமே தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குன்னு ஒரு பொது பலன்களை சொல்கிறேன். நேர்களே பொறுமையாக பாருங்கள். அனைவரும் லைக் பண்ணுங்கள். ரிட்டன் வியூவர்ஸ் அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ புத்தாண்டு உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு அப்படின்னா தமிழ் விஷு அப்படிம்போம். சூரியன் உச்சமாகிறது. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குற சூரியன் தான் உச்ச வீட்டில் போய் சஞ்சரிக்கிறது தான் தமிழ் புத்தாண்டு. சூரியன் பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குறவன். மகர ராசிக்கு அட்டமாதிபதி 8 கூடையவன். ஸோ மகர ராசிக்கு அவர் 4ஆம் இடத்துல உச்சமடைஞ்சு நல்ல பலன்களை கொடுக்குறாரு. ஸோ மகர ராசிக்கு சுகப்படுவீர்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 14/4/2026 முதல் உங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? ஏப்ரல் 14லேருந்து மிகச்சிறப்பாக இருக்கும். அன்றைக்கி கிரக நிலையில் எடுத்துட்டோம்னா சந்திரன் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. குரு பார்வையில் இருக்கிறாரு. குருச்சந்திர யோகம். ராகு கூட சேரலை. சதய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. பட் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கனால அந்த கிரகண தோஷம் இல்லை. ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய், புதன், சனி. இது ஒரு வைக்க நல்லதான். செவ்வாய் சனி தனியாக இருக்கிறது ஒரு உத்வேகத்தையும் வேகத்தையும் கொடுக்கும். புதன் இருக்கிறதுனால ஆள் நல்லா கலகலப்பாக இருப்பீங்க, இணக்கமாக இருப்பீங்க, எல்லாருக்கிட்டையும் அனுசரித்து போவீங்க. குறிப்பாக லோக்கல் உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அதாவது மகர ராசியில் உள்ளூரில் வியாபாரம் பண்ணுறவங்க, உள்ளூரை நம்பி இருக்கிறவங்க, உள்ளூருக்குள்ளேயே தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. நல்ல ஒரு லாபகரமாக அடுத்து வருகின்ற நாட்கள் இருக்கும். 4ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன் தனித்து தான் இருக்கிறாரு. சூரியன் கூட சேரலை. சூரியன் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கிறாரு. உடல் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பார்த்துக்கோங்க. உடல் உஷ்ணமாகும். சரியா? அதனால் இந்த பாராபவ வருடம் முழுக்க உஷ்ணமான சாப்பாடை தவிர்த்துருங்க. 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஹெல்த்தை பார்த்துக்கணும். மற்றபடி ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. 6ல் குரு வீட்டில் சனி பகவான். பரவாயில்ல. 6ல் குரு இருக்குது. என்ன உடல்நல உபாதைகள் இருக்கும். வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கேஸ் ஃபார்ம் ஆகிறது. சரியா? இது மாதிரி சில வயிற்று சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், செரிமான பிரச்சனைகள் இருக்கும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜூன் 6ஆம் தேதிக்கு மேலே அத்தனையும் சரியாயிரும். ராசியை குரு பார்க்க ஆரம்பிச்சிருவார். மிகச்சிறப்பாக இருக்கும். 2026 ஜூன் ஃபஸ்ட் வீக்கிலிருந்து அங்கிட்டு ஒரு 12 மாதத்துக்கு குரு நிலைப்பாடு நல்லாயிருக்கும். ராசியை பார்ப்பார். மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்த ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது. அதுக்கடுத்து 7ஆம் இடத்துக்கு வருவார். இந்த வருடம் மகர ராசிக்கு பெரிய மைல்ஸ்டோனாக இருக்கிறது ராகு கேது பயிற்சிகள் தான். ராகு கேது பயிற்சிகள் மகர ராசிக்கு சரியில்லை. அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். பூத ஜோதிடத்தில் எப்போயுமே நான் உள்ளதை சொல்லிடுவேன். சரியா? மறைவின்றி உள்ளதை சொல்லிடுவேன். லாப நஷ்டம் எதாக இருந்தாலுமே அதை சரி விகிதமாக சொல்லிடுவேன். மகர ராசி நேயர்களுக்கு இப்போதைக்கு அடுத்து வருகிற நாட்களுக்கு ஒரு பெரிய மைல்ஸ்டோனாக இருக்கிறது, ஒரு காரிய தடங்களாக இருக்கிறது, இடைஞ்சலாக இருக்கிறது ராகு கேது பயிற்சிகள் தான். அதனால் இப்போயே நீங்கள் வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. வீர கணபதி வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. சித்திரை 1ஆம் தேதி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வீர கணபதியை வீட்டில் வச்சு கும்பிடுங்க. அதே மாதிரி தேவிஸ்ரீ கருமாரியம்மன், துர்க்கையம்மன் வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு இந்த காலகட்டத்தில் ராகு வழியில் துர்க்கை அல்லது காளியம்மன் வழிபாடு அதிகப்படுத்துங்க. கருமாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். அதனால் மகர ராசி நேயர்கள் இந்த சித்திரை மாதம் முதல் ஆரம்பிக்கிற நாட்களிலே வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. விநாயகர் வழிபாடும் தேவிஸ்ரீ கருமாரியம்மன் வழிபாடும் உங்களுக்கு எல்லா விதமான சிரமத்தையும் போக்கும். சரியா நேயர்களே? ஏன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. அடுத்து ராசி வருவார். அடுத்து ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வருவார். கேது நிலைப்பாடும் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போயிடும். சரி? அதனால் ராகு கேது பயிற்சிகள் அடுத்து மகர ராசிக்கு நல்லா இருக்காது. கவனமாக இருக்கணும். குறிப்பாக இந்த ராகு திசை நடக்கிறவங்க மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நேயர்களே. சரி, இப்போ பலன்களை நான் ஒன் பை ஒன்றா சொல்கிறேன். அதுபோக பாராபவ வருஷம் எப்படி இருக்கும் சார் அப்படி பார்த்தோம்னா 60 ஆண்டுகள் தான் ஒரு சுழற்சி. தமிழ் வருடங்கள் 60. அதில் இது 40வது வருடமாக வருது. சரியா? 4ஆம் மனுடைய ஆதிக்கம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ராகுவுடைய ஆதிக்கம் இருக்கும். இந்த பாராபவ ஆண்டில் ராகுவின் ஆதிக்கம் இருக்கும். அதுபோக சந்திரன், இனிமேல் சந்திரனுடைய ஆதிக்கம்
இந்த புவியியல் வாழ்க்கையில் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு கிரகமே வந்து 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னோட ஆளுமைக்கு வரும். இப்போதைக்கு வந்து புதனுடைய ஆதிக்கம் இருக்குது 2027 வரைக்கும். 2027 இருந்து 2057 வரைக்கும் சந்திரனோட ஆதிக்கம் இருக்கும். அதனால் அடுத்த வருடம் 2027 பிறந்த பின்னாடி சந்திரன் வந்து டோட்டலாக எடுத்துக்கிடுவார். அதனால் நீர்நிலை சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். சரி, அது 2027 ஜனவரிக்கு மேலே தான். இப்போ இந்த பாராபாவ ஆண்டு வந்து தமிழ் வருடத்தில் 40 வருடமாக வர்றதுனால பொதுவாக பார்த்தோம்னா அனைத்து ராசி நேயர்களுக்குமே வந்து மற்றவர்களால் பிரச்சனை இருக்கும், ஒரு அவமானம் இருக்கும், அழிவு இருக்கும், தாக்கம் இருக்கும், தோல்வி இருக்கும். பாராபாவா அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா தோல்வி, அவமானம், மற்றவர்களால் ஏமாற்றப்படுறது, மற்றவருடைய தாக்கம் அப்படின்னு இருக்கும். அதனால் பொதுவாக வந்து கொஞ்சம் வந்து நம்ம கவனமாக தான் இருக்கணும். சரியா? வருமுன் காக்க வேண்டும். எதற்குமே வந்து ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அமர யோசிக்கணும். எடுத்தேன் கவிழ்த்தேன்னு செய்யக்கூடாது. மகர ராசி நேயர்களுக்கு அடுத்த ராசிக்கு வேறு ராகு வரப்போகிறதுனால மன கிளேசம் இருக்கும், மனதில் ஒரு தடுமாற்றம் இருக்கும். சரியா நேயர்களே? அதனால் நீங்கள் அடுத்த வருகின்ற நாட்களுக்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும். லாப நஷ்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே தனிப்பட்ட முறையில் நீங்கள் டிஸ்டர்பன்ஸ் ஆகத்தான் செய்வீங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பொதுவாக பாராபாவ ஆண்டில் வந்து பெண்களோட ஆதிக்கம் இருக்கும், அரசியல் மாற்றங்கள் இருக்கும். சரியா? நீர்நிலைகள் பற்றிய பிரச்சனைகளாக சார்ட் அவுட் ஆகும். பொதுவாக வந்து எதிரிகளால் தொல்லை இருக்காது. இப்போ மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு எதிரிகளால் தொல்லை இருக்காது. ஏன்னா ராசிக்கு 3ஆம் இடம் வலுப்படுறதுனால எதிரிகளை வந்து நிர்மூலம் பண்ணிடுவீங்க. எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட காரியத்தில் சரி கட்டிடுவீங்க. எதிரிகளால் எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களை எதிர்ப்பவர்கள், போட்டி பொறாமை, எதிர்த்து கடை போட்டிருக்கவங்க எல்லாமே சார்ட் அவுட் ஆயிரும். அந்த விஷயத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க. அதுபோக வந்து மருத்துவத்துறையில் ஆயுர்வேத, சித்தா இது சம்மந்தப்பட்டவர்களுக்கு ஒரு மேம்பாடு இருக்கும். மருத்துவ சம்மந்தப்பட்ட உபகரணங்கள் நல்லபடியாக இருக்கும். மருத்துவ சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, அது சம்மந்தப்பட்ட படிப்பில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். குறிப்பாக ஆயுர்வேத, சித்தா இந்த படிப்பு வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பணப்புழக்கத்தில் கொஞ்சம் சுணக்கம் இருக்க தான் செய்யும். சரியா நேயர்களே? அரசியல்வாதிகளுக்கு சில மாற்றங்கள் இருக்கும். வீட்டில் விவசாயம், கால்நடைகளுக்கு சில பிரச்சனை இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு விவசாயம் அந்த அளவுக்கு சிறப்படையாது. கால்நடைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். வீட்டில் ஆடு மாடு கோழி வளர்க்குறீங்கன்னா அது விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும். சரியா நேயர்களே? இந்த பாராபாவ ஆண்டில் வந்து சேனாதிபதியாக ஒவ்வொரு வருடத்துக்குமே ஒருவருடைய கிரகம் வந்து லீடு கொடுக்கும். அப்படி பார்த்தோம்னா பாராபாவ ஆண்டில் லீடு கொடுக்குற கிரகம் சந்திரன். சரியா நேயர்களே? அதனால் சந்திரன் மகர ராசிக்கு 7 கூடியவன். அதனால் இணக்கம் நல்லாயிருக்கும், கணவன் மனைவி இணக்கம் நல்லாயிருக்கும். கூட்டுத் தொழில் பங்கு சந்தை பங்குதார விஷயத்தில் நல்லாயிருக்கும். எல்லாருக்கிட்ட அனுசரித்து போவீங்க. கணவன் மனைவி உறவு மேம்படும். திருமணமாதவர்கள் திருமணம் நடக்கும். அதுபோல் 7ஆம் இடத்தில் குரு வந்து ராசியை பார்ப்பார், உச்ச ராசியை பார்க்கறதுனால 7ஆம் இடம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேயர்களே? ஸோ சந்திரன் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுப்பார். அதனால் நீங்கள் அம்மன் தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் வழிபாடு அதிகப்படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு அனைத்தும் நல்லாயிருக்கும். சரியா நேயர்களே? மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் தாய் அன்பு இருக்கும். தாய் வந்து நல்லபடியாக உதவி பண்ணுவாங்க. தாய்வழி உறவுகள் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, நிலம் புலம் வச்சுருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். விவசாயம் பண்ணுறவர்கள் கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சரியா நேயர்களே? விவசாய நிலம் குத்தகைக்கு எடுத்தவங்க, மற்றவங்களுக்கு கொடுத்தவங்கலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். விவசாயம், தோட்டம், பண்ணை தொழில் பார்க்குறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட், ஆயில் அண்ட் கேஸ், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அது படிப்பு படித்தவர்கள், தொழில்நுட்பத்தில் படித்தவர்கள்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தை எடுத்துட்டிங்கன்னா உத்வேகமாக இருப்பீங்க. குடும்பத்தில் உங்கள் உடன் பிறந்த சகோதரர்களுடைய ஆதரவு நல்லாயிருக்கும். உங்கள் தம்பி தங்கச்சி வந்து குடும்பத்தில் நல்லா பாண்டிங்காக இருப்பாங்க, பிடிப்பாக இருப்பாங்க. அதனால் சந்தோஷப்படுவீங்க. தம்பி உடையான் படைக்க அஞ்சான் அப்படின்னு சொல்கிற மாதிரி குடும்பத்தில் உடன்பிறப்புகளால் ஒரு ஏற்றம் இருக்கும். நீங்களும் மகிழ்ந்து அவர்களும் மகிழ வைப்பீங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதே போக வந்து தைரிய வீரியமாக நல்லா இருப்பீங்க. பணம் சம்பாதிக்கிறதுல நல்ல ஒரு உத்வேகமாக இருப்பீங்க. எப்படினாலும் பணம் சம்பாதிக்கணும், அதில் வந்து கண்ணு கருத்தமாக இருப்பீங்க. உங்கள் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பணம் கிடைக்கும். எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு பணம் உங்களுக்கு பல வகையில் வரும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த பிரபாவ ஆண்டு நல்லாயிருக்கும். தமிழ் புத்தாண்டு கம்ப்யூட்டர், கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்டவங்க, சயின்ஸ் சம்மந்தப்பட்டவங்க, சயின்ஸ் ஃபிக்ஷனில் இருக்கிறவங்க, ஐடி படிச்சிருக்கிறவங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்தவங்க, இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம். இன்றைக்கி வந்து மாடர்ன் உலகத்தில் ஏஐ படித்தவர்களுக்கு நல்லாயிருக்கும். ஏஐ உடைய அந்த அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட காரியங்களை நல்லபடியாக முடியும். ஸோ நவீன உலக சம்மந்தப்பட்ட டிஜிட்டல் சம்மந்தப்பட்ட காரியத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் டிஜிட்டல் பரிவர்த்தனை, டிஜிட்டல் கரஸ்பாண்டிங் அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உறவு நல்லாயிருக்கும், இணக்கம் நல்லாயிருக்கும். வீடு கட்டுறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. இந்த தமிழ் புத்தாண்டு முதல் அடுத்து வருகின்ற நாட்களுக்கு வீடு, மனை, வண்டி, வாகன யோகம் இருக்கும். புதுதாக வீடு மாற்றலாம். சில பேர் புதுதாக வீடு மாறுவாங்க. புதிய வீடு கட்டுறதுக்கு நல்ல ஒரு முயற்சி இருக்கும்.
இடம் வாங்கி வீடு கட்டுவீங்க. சரியா? ஃப்ளாட் வாங்கிறத காட்டிலும் இடம் வாங்கி வீடு கட்டுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த அமைப்பு உங்களுக்கு கை கொடுக்கும். அதே மாதிரி தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். வெளிநாட்டு வெளிமாநில தொடர்புகள் நல்லாயிருக்கும். நிறைய பேர் வெளிநாடு போகிறதுக்கு யோகம் இருக்கும். ஏன்னா ராசிக்கு ராகு வரார் அல்லவா? ராகு எப்போல்லாம் ராசி சம்மந்தப்படுறாரோ அந்நேரம் தூரதேசத்துக்கு அனுப்பிடுவார். சரியா? பிரிப்பார். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு கேது போயிட்டாருன்னா பிரிப்பார். 7ஆம் இடம்னா என்ன? கலஸ்தரம். கணவன் மனைவியை பிரிப்பார். நீங்கள் ஒரு ஆணாக இருந்தால் மனைவி விட்டு பிரிஞ்சு இருக்கணும். ஆனால் ஆதாயத்துக்காக தான் பிரிஞ்சு இருப்பீங்க. சரியா? பொருள் தேடி பணம் தேடி உங்கள் இருக்கிற பூர்வீகத்தை விட்டு குடும்பத்தை விட்டு வெளி மாநிலத்துக்கோ வெளிநாட்டுக்கோ போயிட்டு வர்றதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அது நல்ல விதமாகவும் பலிதமாகும். அடுத்து அப்பா, குடும்பத்தில் தகப்பன், மரியாதை, குடும்ப கௌரவம், உங்கள் குடும்ப பழக்க வழக்கம், பேர், புகழ், அந்தஸ்து தனிப்பட்ட முறையில் இருக்கிறது எல்லாமே லாபமாக இருக்கும். குறிப்பாக அப்பா வழி தொழில் எடுத்து செய்கிறவங்க, அப்பா, தாத்தா, பாட்டன், பூட்டன் பரம்பரை தொழில் எடுத்து செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். பேர், புகழ், அந்தஸ்து நல்லாயிருக்கும். நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. பெருமாளுடைய வழிபாடு மிகச்சிறப்பை தரும். இந்த தமிழ் புத்தாண்டில் சிவன் வழிபாடை காட்டிலும் பெருமாள் வழிபாடு மிகச்சிறப்பை தரும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அதனால் மகர ராசி நேயர்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் இந்த தமிழ் வருடத்தில் பரபாபா தமிழ் வருடத்தில் நல்ல ஒரு பேர் எடுப்பீங்க. பாப்புலாரிட்டி இருக்கும். தனி முத்திரை பதிப்பீர்கள். முத்திரை பதிக்கும் சித்திரை நாயனாக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த சித்திரை மாதம் திருவிழா நடக்கும். சித்திரை மாதம்னாலே கோடை மாதம் திருவிழா நடக்கும். குறிப்பாக மதுரை கள்ளழகர் ஆற்றுல இறங்குவார், சுந்தரராஜ பெருமாள். அன்று வீட்டில் அவர் படத்தை வச்சு கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கும். ஸோ அதை சுற்றி உள்ள மக்கள் நல்ல விதமாக அது கொண்டாடுங்க. திருக்கல்யாணம் மே மாதம் 8ஆம் தேதி நடக்குது. அழகர் ஆற்றுல இறங்குறது மே மாதம் 12ஆம் தேதி. ஸோ இந்த காலகட்டத்தில் அந்த வழிபாடு வீட்டில் பண்ணிக்கோங்க. நான் அந்த நேரம் வரும்போது சில வீடியோ போடுவேன். அந்த பூஜை எப்படி பண்ணணும், அதனால் என்ன ஏற்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த வருடம் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பே தரும். அது ஒரு நல்ல ஒரு காரியமாக பார்க்கப்படுகிறது. அந்த ஒரு நல்ல செய்தியை இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் இடையில சொல்கிறேன். அதை நல்ல விதமாக எடுத்துக்கோங்க. இது ஹைலைட் பண்ணுறேன். சரியா? அடுத்து வருகின்ற நாட்களில் ரெண்டு முக்கியமான வைபவம் இருக்குது. மீனாட்சி திருக்கல்யாணமும் அழகர் ஆற்றுல எழுந்தருளல் சம்பவமும் நல்ல ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. தென் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு செய்தியாக இருக்கும். மதுரை, சிவகங்கை, பெரியகுளம், தேனி, ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள்லாம் இந்த விழாவில் நல்லா பங்கெடுத்துக்குருவாங்க. அந்த 5-6 மாவட்ட மக்களுக்கு இது ஒரு நல்ல செய்தியாக பார்க்கப்படுகிறது. பெருமாளுடைய வழிபாடு மிகச்சிறப்பை தரும். அன்று பெருமாளை செவித்தீர்கள் என்றால் வாழ்நாள் முழுக்க நல்லா இருப்பீர்கள். அடுத்து தொழில் எப்படி சார் இருக்கும்? தொழில் சூப்பராக இருக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு அருமையாக இருக்கும். தொழில், வியாபாரம், ட்ரேடிங் நல்லபடியாக இருக்கும். நல்லா பண்ணுவீங்க. தொழிலில் ஒரு முகமாக இருப்பீங்க. மனதும் உடலும் ஒத்துப்போகும். தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக உணவு உற்பத்தி சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். உணவு உற்பத்தினா என்ன? விவசாயம்தான். ஆனால் விவசாயத்தில் சில டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலுமே கொஞ்சம் சைன் பண்ணுவீங்க. சரியா? அதாவது எப்படின்னா, விவசாயம் பண்ணுறதை காட்டிலும் அந்த கடை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பலசரக்கு கடை, மளிகை கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, ஹோல்சேல் குடோன் கிட்டங்கி வச்சுருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக காய்கறி தோட்டம் போட்டுருக்கிறவங்க, மற்ற பொருட்கள், உணவுப் பொருட்கள் நிறைய இருக்குது. மில்க்லேருந்து நிறைய இருக்குது. சில பேர் இறைச்சி கூட சாப்பிடுவாங்க. சரியா? வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, அந்த உணவு சம்மந்தப்பட்ட பொருள் இருக்குது, நல்லாயிருக்கும். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கவங்களுக்கு நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். கிட்டிங்கில் வேலை பார்க்குறவங்க, கோஆப்ரேட் ஸ்டோரில் வேலை பார்க்குறவங்க, ரேஷன்களில் வேலை பார்க்குறவங்க, மக்களுக்கு உணவுப் பொருட்களை விநியோகம் பண்ணுறவங்க, இது சம்மந்தப்பட்ட அரசு துறையாக இருந்தாலும் சரி, தனியார் அமைப்பாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாக இருக்கும். லாபம் எப்படி சார் இருக்கும்? எல்லாம் செஞ்சாலுமே லாபம் எப்படி சார் இருக்கும்? லாபம் நல்லா இருக்கும். லாபத்தில் நல்லபடியாக கொண்டாடுவீங்க. லாபம் நல்ல விதமாக இருக்கும். உங்களுடைய லாபத்தை இறைவழிக்கு பயன்படுத்துவீங்க. சரியா? உங்களுக்கு 1,00,000 ரூபா கிடச்சிதுன்னா அதில் ஒரு பங்கு எடுத்து கோயில் குளத்துக்கு செலவு பண்ணுவீங்க. அது மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதனால் உங்கள் லாபத்தில் ஒரு பங்கு ஆன்மீக வழியில் செலவு பண்ணினீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். லாபமும் உங்களுக்கு ரெட்டிப்பாக தித்திப்பாக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. லாபாதிபதியும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சரியா? 150% நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. வருட பிறப்பும் போது லாபாதிபதி செவ்வாய் பகவான் புதன் சனி கூட சேர்ந்து 3ஆம் இடத்துல ஸ்தான பலம் மட்டும் தான் இருக்கிறாரு. பரிவர்த்தனை ஆன புதன் கூட சேர்ந்து இருக்கிறது நல்லதான். டெக்னாலஜி சம்மந்தப்பட்டவருக்கு நல்ல லாபம் இருக்கும். சயின்ஸ் ஃபிக்ஷன், டெக்னாலஜின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ சில பேர் அந்த டெக்னாலஜியோடு வேலை பார்ப்பாங்க. ஃபீல்டு ஒர்க்கும் இருக்கும், ஆஃபீஸ் ஒர்க்கும் இருக்கும். ரெண்டையும் சேர்ந்து பார்ப்பாங்க. அதான் டெக்னாலஜி. சரியா நேர்களே? இப்போ டெக்னாலஜிங்கிறது ஃபீல்டு ஒர்க்லேயும் இருக்குது, ஆஃபீஸ் ஒர்க்லேயும் இருக்குது டெக்னாலஜி. நம்ம ஒரு விஷயத்தை டெக்னாலஜி பயன்படுத்தி ஒரு டிராயிங் போடுறோம், ஒரு டிசைன் பண்ணுறோம், ஒரு சர்க்யூட்
போடுறோம்னா அதுலேயும் டெக்னாலஜி இருக்கும். அதுபோல் மாடர்ன் டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்ஸ் கிட்டாச்சி, ஜேசிபி, பாப்காட் இப்படி நிறைய வாகனங்கள்லாம் இருக்குது. அது சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பம், நிறைய மிஷினரி தொழில்நுட்பம், அதாவது நிறைய ஃபேக்ட்ரியில் வந்து புதுசாக தொழில்நுட்பம் இருக்கும். கார் ஃபேக்ட்ரியில் புதிய தொழில்நுட்பத்துடன் சில கார்கள்லாம் வரும். இது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க மகர ராசியில் அந்த ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடாக இருக்கிறவங்க அந்த டெக்னாலஜி சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அது சிவிலாக இருந்தாலும் சரி, மெக்கானிக்கலாக இருந்தாலும் சரி, ஆட்டோமொபைல் இன்ஜினியராக இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருந்தாலும் சரி, எந்த இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள் டெக்னாலஜி நல்லபடியாக யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த மருத்துவத்துறை, பொறியியல் துறையில் தான் டெக்னாலஜியோடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். கம்ப்யூட்டர் துறையிலும் இருக்கும். கம்ப்யூட்டரும் இப்போ இன்ஜினியரிங் வந்துருச்சு, சரியா? ஐடிங்கிறது இப்போ இன்ஜினியரிங்கில் வந்துருச்சு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் வந்து அதிலே டெக்னாலஜி வருது பார்த்தீங்களா? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்பம். ஸோ அந்த தகவல் தொழில்நுட்பம், பொறியியல் தொழில்நுட்பம், மருத்துவ தொழில்நுட்பம் இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வந்து தகவல் தொழில்நுட்பத்தில் வந்து ஃபீல்டு ஒர்க் பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அது தகவல் தொழில்நுட்பத்தில் வந்து மெக்கானிசம் ரிலேட்டடாக இருக்கிறவங்க, ஏஐ முடிச்சுட்டு அதை வந்து தொழில்நுட்பம் பண்ணுறவங்க, அதில் வந்து மெக்கானிசமாக இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா நேயர்களே? இதுக்கு மேலே நமக்கு வந்து சொல்ல தெரியல. நான் ஒரு ஜோதிடர் தான், டெக்னாலஜி பற்றி அந்தளவுக்கு நமக்கு சரியாது. இருந்தாலும் இறைவன் கொடுத்த அறிவின்படி கொஞ்சம் பிரித்து சொல்கிறேன். வாட்டர் மேபி நான் இப்போ சில ஃபீல்டுலாம் சொல்லியிருக்கிறேன். அந்த ஃபீல்டில் டெக்னாலஜி சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த தமிழ் வருடம் நல்லாயிருக்கும். சரியா? மிகச்சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. நல்ல லாபகரமாக இருக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க. சரியா? உங்களுடைய அவுட்புட் நல்லாயிருக்கும், பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க, நல்ல லெவலுக்கு லீடு கொடுப்பீங்க. சரியா நேர்களே? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்தும் திருவோண நட்சத்திரத்தை பிறந்தவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால இந்த தமிழ் வருடம் திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம். ஸோ அதனால் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் ஒரு இணக்கம் இருக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இண்டிபெண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ இல்லையோ அந்த டீமில் போய் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சில பேருக்கு தனிப்பட்ட முறையில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஒரு அசோசியேட், ஒரு டீம், அதில் போய் சேர்ந்துக்கிட்டு கூட்டத்தில் இருந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. தனியாக செய்ய முடியாது. அவிட்டத்துக்கு எப்படி இருக்கும்? அவிட்டமும் வந்து ஓரளவு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரியா? ஃபீல்டு ஒர்க் நல்லா பண்ணுவாங்க. அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்க வந்து ஆஃபீஸ் ஒர்க்கு, சிஸ்டர் ரிலேட்டடாக காட்டிலே ஃபீல்டு ஒர்க்கில் வந்து நல்லா சைன் பண்ணுவாங்க. குறிப்பாக அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் நல்லா சைன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த வருடம் நல்லாயிருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன், நிலம் சம்மந்தப்பட்டது, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், இப்படி பில்டிங் சம்மந்தப்பட்டது, ஃபீல்டு ஒர்க்கு, இன்ஜினியரிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சரியா? மக்கள் நல பணியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செய்கிறது அப்படின்னா என்ன? ரோடு போடுறது, பாலம் கட்டுறது, மற்ற வேலைகள்லாம் பண்ணுறது. இதில் வந்து அவிட்ட நட்சத்திரக்காரங்க நல்லா சைன் பண்ணுவாங்க. சரி சார், அயன சயன போகம் எப்படி இருக்கும்? தூக்கம் எப்படி இருக்கும்? பரவாயில்ல, நல்லாயிருக்கும். ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு பின்னாடி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். வருகிற ஜூன் 6 வரைக்கும் நல்லா இருப்பீங்க. தூக்கம் இருக்கும், அயனசேன போகம், தாம்பத்தியம், குடும்ப சுகம் எல்லாமே நல்லாயிருக்கும். ஜூன் 6ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும். நேரங்காலம் பார்க்காம வேலை பார்த்துட்ருப்பீங்க. ஸோ மகர ராசிக்கு வந்து இந்த வருகிற பாராபாவ வருடம் வந்து அனைத்து விதத்திலும் நல்லா இருக்கும். 100க்கு வந்து ஒரு 80% நல்லாயிருக்கும். 2 விதமாக பிரிக்கலாம். ஜூன் மாதம் வரைக்கும் பலன்கள் வந்து 100க்கு 60% இருக்கும். ஜூன் மாதத்துக்கு மேலே பலன்கள் வந்து 100க்கு 80% இருக்கும். இருப்பினும் டிசம்பர் 5க்கு மேலே கொஞ்சம் இறங்குமுகம் ஆகும். ஒரு பீக்காக போயிட்டு கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகும். டிசம்பர் 5க்கு மேலே, டிசம்பர் 5 2026க்கு மேலே கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் இருக்கணும். குறிப்பாக இந்த ராகு திசை நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சார் அப்படின்னா, மூத்த சகோதரர் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உடன் பிறந்த மூத்த சகோதரர்கள், அக்கா அண்ணன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதுபோக சில விஷயத்தில் வந்து தொழில்களில் வந்து லாபம் குறையும். என்னென்ன தொழில்கள் சார் அப்படின்னம்னா, மருத்துவம் சம்மந்தப்பட்ட தொழில், யூனிஃபார்ம் சம்மந்தப்பட்ட தொழில். யூனிஃபார்முங்கிறது தொழிலில் வராது, இதில் வரும். அரசாங்க உத்தியோகம் வரும். போலீஸ் டிபார்ட்மெண்ட், இராணுவம், நேவி, காவல் படை, இது மாதிரி சம்மந்தப்பட்டவங்களுக்கு சில பிரச்சனை இருக்கும். டீ ஷாப், காஃபி ஷாப், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வச்சுருக்கவங்களுக்கு சில பிரச்சனை வரும். அதுபோல் இறைச்சி கடை வச்சுருக்கவங்களுக்கு சில பிரச்சனை வரும். நீர்நிலைகள் சம்மந்தப்பட்டவங்களுக்கு, அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனை இருக்கும். இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். சிபிசிஐடி, சிஐடி, புலனாய்வுத்துறை வேலையில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனை வரும். சரியா? அதெல்லாம் டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பின்னாடி இந்த வேலையில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கண்ணுங்கருத்துமாக இருக்க வேண்டும். அதுபோக வந்து தூர தேசத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் உடல் நலத்தை பார்த்துக்கணும். உடல் நலத்தில் உஷ்ணம் இல்லாமல் பார்த்துக்கணும். உடலில் உஷ்ணம் ஏறாமல் பார்த்துக்கணும். பித்தம் அதிகமாக இருக்கக்கூடாது. பித்த மயக்கம், பித்தத்தால் பிரச்சனைகள், வயிற்றுப்போக்கு, உடல் உஷ்ணமாகிறது, வேனக்கட்டி வருது, அரிப்பு, சொரிப்பு, தடிப்பு இதெல்லாம் வரும். சரியா? டிசம்பர் 5 2022 பின்னாடி இதெல்லாம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கடுத்து பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும். சரியா? பிள்ளைகள் விஷயத்தில் புரிதல் கம்மியாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் சில செலவுகள் வரும். அந்நேரம் குலதெய்வத்தோடைய வழிபாடு அதிகப்படுத்திக்கணும். வருகிற டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பின்னாடி குலதெய்வத்தோட
வழிபாடு அதிகப்படுத்திட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் குடும்பத்திலும் சில பிரச்சனைகள் இருக்கும். சரியா நேர்களே, குடும்பத்திலேயும் வந்து சில பிரச்சனைகள், பணத்தட்டுப்பாடு, நேரத்துக்கு பணம் கிடைக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். டிசம்பர் 5, அதாவது இந்த வருட கடைசியில் 2026 கடைசியில் டிசம்பர் 5ஆம் தேதிக்கு மேலே நான் சொன்னதில் வந்து சில பிரச்சனைகள் வரும். இதுக்கு நான் அப்பப்போ வீடியோ போடுவேன், அதுக்கு சில பரிகாரம் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து வருட பலன்கள் தான். ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் ஒப்பிக்க முடியாது. ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் சொல்ல முடியும். ஏன்னா 9 கிரகங்கள் 12 வீடு இருக்குது. அந்த 9 கிரகங்களும் 12 வீட்டில் எப்படி ஆக்ட் பண்ணுதுன்னு அதை பார்த்து தான் சொல்ல முடியும். அதனால தான் போதி ஜோதிடத்தில் எப்படி நான் வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுவேன் மகர ராசிக்கு. இப்போ மகர ராசிக்கு வந்து வேத ஜோதிடத்தில் நிறைய வீடியோ போடுறேன். ராசி பலன்கள், தசாபுத்தி பலன்கள். கடந்த வீடியோவில் கூட சனி பகவானை பற்றி போட்டேன். அதுபோக மகர ராசிக்கு சிம்ம ராசிக்கு ஒரு காம்பினேஷன் போட்டேன். 2 பேருக்கும் உள்ள ஒற்றுமை வெற்றுப்பை. அந்த வீடியோ நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. மகர ராசி சிம்ம ராசி அந்த லிங்க வேணால் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். இப்படி மகர ராசிக்கு பலதரப்பட்ட விஷயங்களை, பலதரப்பட்ட கண்டென்ட்டுகளாக எடுத்து வீடியோவாக போடுறோம், பாருங்கள். இருப்பினும் மகர ராசிக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு வந்து ஒரு சிறப்பான புத்தாண்டாக, நல்ல ஒரு புத்தாண்டாக தான் பார்க்கப்படுகிறது. ராகு சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்குது. சரியா, ராகு சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்குது. ராகு வந்து ராசியில் தான் இருப்பார். சனி பகவான் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார். ஏன்னா சனி பகவான் வீட்டில் தான் இருக்கிறாரு. ராசிக்கு 1, 2 கூட சாரத்தில் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை, ஒன்றும் நிலைமை மீறி போகாது. ஏன்னா அவர் வந்து உங்கள் ராசிநாதன் வீட்டில் தான் இருக்கிறார், உங்கள் ராசியில் தான் இருக்கிறார். சரியா, என்ன ராகு ராசியில் இருந்தாருன்னா என்ன, கொஞ்சம் வந்து மறைமுகம் இருக்கும். சரியா, மறைப்பீங்க எதுவுமே. சரியா, வெளிப்படைத்தன்மை குறையும், டிரான்ஸ்பரன்சி இருக்காது. அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன் நான். சரியா நேர்களே, ராகுவை பற்றி பேசுகிறேன்னா பெரிய சப்ஜெக்ட்டு, நான் தனியாக வீடியோ போடுறேன். பர்டிகுலரி இந்த ராகு திசை நடக்கிறவங்க, ராகு திசை கேது புத்தி நடக்கிறவங்க, சரியா, ராகு திசை சனி புத்தி நடக்கிறவங்க, ராகு திசை செவ்வாய் புத்தி, ராகு திசை சூரிய புத்தி, ராகு திசை சனி புத்தி, இவங்கெல்லாம் வந்து இந்த வருட கடைசியிலேருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கெல்லாம் என்ன நாட்கள் இருக்குது. சரியா, இருப்பினும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். நான் சொன்ன வழிபாடை அதிகப்படுத்திக்கோங்க. சித்திரை 1லேருந்து வீர கணபதி வழிபாடை அதிகப்படுத்திக்கோங்க. வீர கணபதி படம் உங்கள் வீட்டில் இருக்கணும். சரியா, வீர கணபதியை டெய்லி நீங்கள் பார்க்கணும். வீர கணபதி படம் வேணும்னா அடியங்கிட்ட கேளுங்க, அனுப்பிவிட்றேன். மகர ராசியில் 1000 கணக்கில் என்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. நிறைய நேரில் வாங்கி பூஜை பண்ணி நல்லபடியாக இருக்கிறாங்க. இப்போ போன 10ஆம் தேதி, ஏப்ரல் 10ஆம் தேதி ஒரு பூஜை பண்ண சொல்லியிருந்தேன். உங்கள் ராசி 12ஆம் இடத்துல போராட நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தார். தனுசு ராசிக்கு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய நேர்கள் அன்றைக்கி பூஜை பண்ணி வெள்ளி மோதிரம் போட்டேன்னு ஃபோட்டோலாம் அனுப்புனாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மகர ராசியில் நிறைய பேர் எனக்கு ஃபோட்டோலாம் தனிப்பட்ட முறையில் அனுப்புவாங்க. நான் சொன்ன அந்த பரிகாரம் வேண்டுதலை வந்து வீட்டில் செஞ்சு அந்த ஃபோட்டோ அனுப்புவாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. இப்போ வந்து இந்த வருடம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து 2 தெய்வம் தான். வீர கணபதி வழிபாடு, அடுத்து வந்து தேவிஸ்ரீ கருமாரியம்மன் வழிபாடு. கருமாரியம்மன் படம் கட்டாலும் என்கிட்ட கேளுங்க. சென்னையில் இருக்கிறவங்க திருவேற்காடு கருமாரியம்மன் போங்க. வேலைப்பஞ்சாவடியில் எங்கள் அம்மா உட்காந்துருக்கா. சத்திய ரூபமாக அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி எங்கள் அம்மா உட்காந்துருக்கா. அவளை வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஊரில் இருக்கிற புத்து அம்மன், அதாவது அந்த இடத்துல புத்து இருக்கும், நாகர் வழிபாடு இருக்கும், அப்படிப்பட்ட அம்மனை வழிபாடு பண்ணுங்கள். சரியா, அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அந்த வழிபாடு இப்போயே ஆரம்பிச்சிருங்க. செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு 1000 பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த தாயை, அந்த புத்தில் குடியிருக்கும் தாயை நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா பிரச்சனையெல்லாம் தீரும். சக்தியின் வடிவம் பாம்பு, சத்தியமாக அதை நீ நம்பு. சரியா, சக்தியின் வடிவம் பாம்பு, பாம்பு தான் வந்து சக்தி தான் பாம்பாக இருக்கா. அதுதான் சொல்லுவாங்களே பாட்டில். பௌர்ணமி வந்து முக்கியமான நாள். ஸோ பௌர்ணமி வழிபாடையும் அதிகப்படுத்திக்கணும் மகர ராசினியர்கள். இதெல்லாம் வந்து பொதுவான வழிபாடு, ராசிக்கு உண்டான வழிபாடு. இதுபோக உங்கள் தனிப்பட்ட நட்சத்திர லக்கண தசாபுத்திக்கு சில வழிபாடு உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் இருக்கும். இருப்பினும் ராகு வந்து ராசிக்கு 2, ராசிக்கு 12ஆம் இடம் சம்மந்தப்பட்டு வராரு. ராசியை தொடர்ந்து இருக்கிறாரு, ராசியை ஒட்டி இருக்கிறாரு, ராசிக்கு பின்னாடியும் இருக்கிறார், முன்னாடியும் இருக்கிறாரு. அதனால் ராகுவின் ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும் அடுத்த வருகின்ற நாட்களுக்கு. அதனால் ராகு வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க, காளகஸ்திக்கு போயிட்டு வாங்க. இந்த வெக்கேஷன் லீவில் சங்கரன் கோயில் போங்க, அருமையான இடம். தென்காசி மாவட்டத்தில் சங்கரன் கோயில் இருக்குது. திருப்பாப்புரமும் போயிட்டு வரலாம், டெல்டா மாவட்டத்தில். ஸோ இந்த ராகு தாக்கம் அதிகமாக இருக்கிறனால நாக பிரதிஷ்டை, நாக தோஷம் உள்ள கோயிலுக்கெல்லாம் போட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஓகே நேயர்களே, இப்போ வந்து மகர ராசிக்கு வந்து நான் வந்து வேத ஜோதிடத்தின்படி, காலப்புருஷ சக்கரத்தின்படி, கிரக அமைப்பின்படி சில தகவல்களை சொல்லியிருக்கிறேன். அதுபோக பொதுவாக எப்படி சார் இருக்கும், சரியா, அந்த பலன்களை சொல்லி வீடியோ நிறைவு பண்ணுறேன். எந்த தகவலாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்கள் தனிப்பட்ட பிரச்சனை எதாக இருந்தாலும் சரி கேளுங்க. பிரச்சனை மட்டும் சொல்லுங்கள், அதுக்கு பரிகார வழிபாடு சொல்லுவேன்.
நீங்கள் என்ன எப்படி கேள்வி கேட்கணும்னா, சார் நான் மகர ராசி திருவோண நட்சத்திரம் இந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன், எனக்கு இந்த பிரச்சனை நடக்கு, இதுக்கு தீர்வு சொல்லுங்கன்னு கேட்டால் போதும். இந்த பிறந்த தேதி அந்த கிரகம் அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு நிறைய டெக்ஸ்ட் பண்ண வேண்டாம். சுருக்கமாக டெக்ஸ்ட் பண்ணுங்கள், தமிழில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சில பேர் இங்கிலீஷில் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, அதாவது தமிழ்லையே இங்கிலீஷில் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, அப்படிலாம் பண்ணாதீங்க. பியூர் தமிழில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சரியா நேர்களே, கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்லுவேன் நான். ஓகே, இப்போ புது பலன்கள் எப்படி சார் இருக்குன்னு அதை சொல்லிவிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். குரு பார்வை ராசிக்கு வருதுனால தங்கம் வாங்கி போடலாம், தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். குரு பார்வை ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து அவர் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பார். சரியா, அதனால் லாபம் இருக்கும். சரியா, கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்ல லாபம் இருக்கும். அதுபோக கொடுக்கல் வாங்கல், பணப்புழக்கம், ஃபினான்ஸ் பண்ணுறவங்க, நகைக்கடை, அடமான கடை வச்சுருக்கிறவங்களுக்குலாம் மிக சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, சனி பகவானையும் பார்க்குறதுனால நல்லது தான். ஆள் நல்ல நிலைமையில் இருப்பீங்க. குடும்பத்தில் பணப்புழக்கம் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். இளைய சகோதரத்தை பற்றிலாம் சொல்லிட்டேன். வருமானம் நல்லா இருக்கும். சரியா நேர்களே, சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதேமாதிரி வெளிநாட்டு தொடர்புகள் நல்லாயிருக்கும். கன்சல்டிங் பீஸ், கம்யூனிகேஷன், செக்யூரிட்டி வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். சரியா, அது எல்லாமே சோசியல் ஒர்க்கு தான், அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக திருமணம் காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால குரு பார்க்க கூடிய நன்மை. திருமண அமைப்பு நல்லாயிருக்கும். கணவன் மனைவி உறவுகள் பிரிந்து இருந்தவர்கள், கான்ட்ரவர்ஷன் இருந்தவர்களுக்கெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. திருமணமாதவர்களுக்கு விரைவில் திருமண சத்தம் கேட்கும். வியாழ நோக்கம் ராசிக்கு வந்துருச்சு. சரியா நேர்களே, நல்லா இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி உடல் உஷ்ணமாக பார்த்துக்கோங்க. வெளி ஹோட்டல் சாப்பாடு, வெளியே சாப்பிட்றது, மற்ற ஐட்டத்தெல்லாம் குறைச்சிக்கணும். சரியா, உடல் சீதோஷ்ணமாக வச்சுக்கணும். 50 வயதுக்கும் மேற்பட்டவர்கள் உடல்நலத்தை நல்லபடியாக பார்த்துக்கணும். ராசிக்கு ராகு சம்மந்தப்பட்டதுனால தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். வெளிநாட்டு வேலைகள் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போகிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் வச்சுக்கலாம். அடுத்து வருகின்ற 3 வருஷத்துக்கு வெளிநாட்டு கனவு நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு விசா எடுத்து போனீங்கன்னா 2 விசா இருந்துட்டு வரலாம். ஒரு விசாங்கிறது 2 வருஷம். ஸோ 4 வருஷத்துக்கு நீங்கள் வெளிநாட்டில் இருக்கலாம். 2026, 27, 28, 29, 2030 வரைக்கும் நீங்கள் வெளிநாட்டு யோகம் நல்லா இருக்குது. அதனால் வெளிநாட்டு போகிறவங்க போங்க. குறிப்பாக முஸ்லீம் மொழி பேசுகிற கண்ட்ரிக்கு போகலாம். கல்ஃப் கண்ட்ரிக்கு போகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, மற்றபடி பொருளாதாரம் நல்லாயிருக்கும். கையில் காசு போவான் இருக்கும். சரியா, பண பிரச்சனை இருக்காது. ஓரளவு நல்லபடியாக இருப்பீங்க. கவனமாக தான் பார்க்கப்படுகிறது. நல்லா இருப்பீங்க. ஒரு செஸ்ஸிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு இருந்து உடல்நல பிரச்சனை, மனப்பிரச்சனையை ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு இருந்தார். 12ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார். 10ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார். 10ஆம் இடத்தை பார்க்குறது நல்லா தான், தொழில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால அலைச்சல், விரயம், ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும். இனிமேல் அந்த ஸ்ட்ரெஸ்லாம் சரியாக போயிடும். குரு ராசியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே ஓரளவு ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க, ஃப்ரீயாக இருவீங்க. சரியா, எந்த பிரச்சனை இருந்தாலும் மனதால் சந்தோஷப்படுவீங்க. சரியா, மனதில் ஒரு இன்பம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். சரியா நேரில், அதனால் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து வருகின்ற நாட்கள் மிகச் சிறப்பாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கிட்ட நல்லபடியாக நேரத்தை செலவு பண்ணுவீங்க. குடும்ப உறவு நல்லாயிருக்கும். நண்பர்கள் எல்லாம் நல்லா இருப்பாங்க. 7ஆம் இடம் இன்டகிரேஷன், நண்பர்கள், சொந்த பந்தம், இணக்கம் எல்லாம் நல்லாயிருக்கும். பழைய நண்பர்களை சந்திப்பீங்க. நண்பர்கள் சில ஏற்றம் இருக்கும். நண்பர்களால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். புதனுடைய நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி நண்பர்கள் இணக்கம் மிகச்சிறப்பாக இருக்கும். புதன் நட்புக்குள்ள கிரகம். அதுபோக 7 சந்திரனும் வளர்பிறை காலத்தில் நல்ல பலன்களை கொடுப்பார். புதன் சந்திரன் நினைவு, புதன் சாரத்தில் சந்திரன் போகிற நாட்கள்லாம் நட்புக்கு நல்லாயிருக்கும். சரியா, நண்பர்களால் ஒரு ஏற்றம் இருக்கும். ஸோ நட்புக்கு ஏற்ற வருடமாக, தமிழ் வருடமாக இது பார்க்கப்படுகிறது. தமிழ் புத்தாண்டு முதல் நட்புக்கு நல்லபடியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நல்ல விதம் பார்க்கப்படுகிறது. சரியா நேரில், இப்படி நிறைய பலன்களை சொல்லலாம். நிறைய பலன்களை போய்கிட்டே தான் இருக்கும். அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் நான், தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. எப்படி இருந்தாலும் கடந்த காலத்தை காட்டிலும் நல்லா இருப்பீங்க. 2025, 2024, 25 காட்டிலும் 2027 மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, 2027, 26, 27 நல்லா தான் இருக்கும். பட்டு 27 ஆரம்பிக்கும் போது சில பிரச்சனைகள் இருக்கும். சரியா, ராசிக்கு ராகு வந்துடுவார். சில இடர்பாடுகள் இருக்கும். அதை நான் சொல்லிட்டேன். அடுத்து வருகின்ற வீடியோலையும் அதுக்கும் சில தகவல்களை சொல்கிறேன். பரிகார வழிபாடு மாறிக்கிட்டே தான் இருக்கும். பொது வழிபாடு 2 சொல்லிட்டேன் உங்களுக்கு. மகர ராசிக்கு பொது வழிபாடு தமிழ் புத்தாண்டு முதல் வீர கணபதி வழிபாடு, தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் வழிபாடு, இது மிகச்சிறப்பை தரும். அதுபோக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே உபசான தெய்வங்கள், இஷ்ட தெய்வங்கள் இருக்கும். அது அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் நான். ஏன்னா நிறைய நேரில் என்கிட்ட கேட்டாங்க, ஜாதகம் பார்க்குறவங்க கேட்பாங்க, சார் எனக்கு உண்ட உபசான தெய்வம் எது? உபசான தெய்வம்னா இஷ்ட தெய்வம். ஒரு மனிதனுக்கு 3 தெய்வம் இருக்குது. குலதெய்வம் நம்ம வீட்டில் கும்பிடுது, பரம்பரையாக கும்பிடுது. அடுத்து காவல் தெய்வம், நம்ம ஊருக்குள்ளே ஒரு தெய்வம் இருக்கும். நம்ம எந்த ஏரியாவில் குடியிருக்கோமோ அங்கே ஒரு தெய்வம் இருக்கும், அது நம்மளை காப்பாற்றும். அடுத்து இஷ்ட தெய்வம், நமக்கு பிடித்த இஷ்ட தெய்வம், நம்ம அதை மனசார நினைப்போம். ஒவ்வொருத்தர் என்ன நினைப்பாங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வச்சுருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒரு இஷ்ட தெய்வம் ஒன்று இருக்குது. அதை சொல்லணும், அது தெரியணும். அது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால்
நான் வந்து அடுத்த வீடியோவில் அதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அந்த தெய்வத்தை நீங்கள் மனதால் நினைங்க. அந்த கோயிலுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக இந்த வீடியோ பதிவில் எல்லாருமே வந்து வீரகணபதியை நமக அப்படின்னு டைப் பண்ணுங்கள். தேவி ஸ்ரீ கருமாரியம்மனோட நாமத்தை சொல்லுங்கள். அந்த அகிலாண்டகுடி பிரம்மாண்ட நாய் கருமாரியம்மன் நாமத்தை இதில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சரியான நேயர்களே, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா மாரியம்மன் இந்த தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இருக்குது. காவல் காக்கும் தெய்வம் எல்லை மாரியம்மன். சரியா, ஊரை காக்கிறவ, நோய் நொடியிலிருந்து காக்கிறவ, எல்லா வித ஐஸ்வர்யத்தையும் கொடுக்குறவ, மழையை கொடுக்குறவ, மாரியை தருபவள் மாரியம்மா. மாரினா மழை, மழை போயிருதுன்னா அதுக்கு மாரியம்மனோட அருள் இருக்கணும். சரியா, அதனால தான் இந்த கோடை காலத்தில் கூழ் காய்ச்சி ஊற்றுறாங்க, திருவிழா எடுக்கிறாங்க. இந்த பங்குனி சித்திரையிலலாம் அம்மனுக்கு வழிபாடு இருக்குது. வெப்பத்தை குறைச்சி குளிர்ச்சியை கொடுக்குறவ மாரியம்மா தான். வேப்பிலை வழிபாடு மிகச்சிறப்பை தரும். சரியா நேயர்களே, நீங்கள் வந்து பஞ்சாச்சாரம் டெய்லி பஞ்சாச்சாரம் வைக்கும்போது வேப்பிலை போடுங்க. அடியன் வீட்லேயும் நான் அதை தான் செய்கிறேன். வேப்பிலை கருவேப்பிலை கண்டிப்பாக இருக்கணும். பஞ்சபாத்திரத்தில் வந்து நம்ம வந்து ஜலம் ஊற்றி அதில் வேப்பிலை, கருவேப்பிலை, விபூதி, குங்குமம், மஞ்சள், பன்னீர் ஊற்றணும். சரியா, வேப்பிலை வந்து சக்தி, கருவேப்பிலை வந்து முருகப்பெருமான் அங்காரகன். சந்திரமங்கல யோகம் வந்துடும். ஒரு மனிதனுக்கு சந்திரமங்கல யோகம் வந்தாலே நல்லாயிருக்கும். அதுவும் மகர ராசி நேயர்கள் இதை செஞ்சீங்கன்னா பஞ்சபாத்திரத்தில் வேப்பிலையும் கருவேப்பிலையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 7 கூடையோட ஆதிக்கமும் 4, 11 கூடையோட ஆதிக்கமும் வந்துடும். சரி, அடுத்து பன்னீர் ஊற்றுறீங்க, 5, 10 கூடையோட ஆதிக்கம் வந்துடும். பன்னீருங்கிறது சுக்கிரன், நறுமணம், வாசனை பொருள். அதுக்கடுத்து விபூதி சிவன். சரியா, சிவன் வந்து அட்டமாதிபதி, 8 கூடை சூரியன். அடுத்து வந்து குங்குமம். குங்குமம் வந்து என்ன? குங்குமம் வந்து முருகப்பெருமானை தான் குறிக்கும். சிகப்பு தான். சிகப்பு வந்து செவ்வாய் அண்டு சூரியன். அடுத்து வந்து மஞ்சள் குரு பகவான், தேவகுரு பிரகஸ்பதி. ஸோ எல்லா நவகிரகங்களுமே அதில் வந்துடும். சரியா நேர்களே, அதை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு வந்து குங்குமம், அந்த தேவி கருமாரியம்மன் வேப்பிலை வந்த இடத்துல வினைகள் எதுவுமே இருக்காது. வேப்பிலை வந்து தேவி கருமாரியம்மனோட சின்னமாக பார்க்கப்படுகிறது. வேர்க்காடு மாரியம்மன், வேப்பிலையோடு வாழ்கின்ற மாரியம்மன். வேர்க்காடுன்னு என்னென்னா, ஒரு காலத்தில் அங்கே வேப்பமரம் அதிகமாக இருந்தது. அதனால வேப்பமர காடு தான் வேர்க்காடுன்னு வந்துச்சு. ஸோ அதனால் அந்த திருவேற்காடு கருமாரியம்மன் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். வேப்பிலை போட்டு கும்பிட்டாலே ராகு கேது தோஷம்லாம் சரியாக போயிடும். சரியா நேர்களே, கருவேப்பிலை போட்டிங்கன்னா செவ்வாய் தோஷம் சரியாகும். ஏன்னா அங்கார பகவானுக்கு வந்து கருவேப்பிலை வந்து முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இப்படி நிறைய சூட்சும வழிபாடெல்லாம் இருக்குங்க. தொடர்ந்து பாருங்கள், இதெல்லாம் செய்யுங்க. இப்போ நான்லாம் தினமும் அப்படி தான் செய்கிறேன். வீட்டில் வந்து குளித்து முடிச்சுட்டு அந்த கீழே இருக்கிற வேப்ப மரத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு அந்த வேப்பிலையை பிடிச்சிட்டு வந்து அந்த பஞ்சபாத்திரத்தில் போட்டு கருவேப்பிலையும் போடுவேன். கருவேப்பிலை செடி இருக்குது, அதுலேருந்து 2 பிடிச்சி அதையும் போட்டு தண்ணி ஊற்றி விபூதி, மஞ்சள், குங்குமம், பன்னீர் ஊற்றுவேன். சில நேரம் பச்சை கற்பூரம் போடுவேன். இதை போட்டு அப்படியே வழிபாடு பண்ணணும். அதுதாங்க சாமி. அந்த பஞ்சபாத்திரத்தில் அந்த தண்ணியில் ஊற்றி கும்பிட்றோம் பார்த்தீங்களா, அதுதான் சாமி. ஏன்னா நீரின்றி அமையாத உலகு. இந்த பூமியே, நம்ம வாழ்கிற பூமியே வந்து 75% நீரில் தான் இருக்குது. சரியா, அதனால் அதில் வந்து அந்த பொருட்களை போட்டு கும்பிட்டோம்னா அந்த தெய்வம் எங்கே இருந்தாலும் அந்த தண்ணியில் வந்து உட்காந்துரும். சரியா, ஏன்னா தெய்வம் உட்காரதுக்கு வந்து ஒரு இடம் தேவைப்படுது. ஒரு பொருளில் தான் வந்து உட்காரும், ஒரு சாலிடான பொருளில் தான் உட்காரும். ஸோ நீர் வந்து ரொம்ப முக்கியம். அந்த காலத்தில் தபசி முனிவர்லாம் பாருங்கள், நீரால் தான் கன்னியாதானம் பண்ணுவாங்க. சாபம் கொடுக்கறது, சாப விமோச்சம் கொடுக்கறது எல்லாமே நீரை வச்சு தான் கொடுப்பாங்க. ஸோ நீருக்கு வந்து அந்த ஒரு சக்தி உண்டு. சரியா, நீர்னால் என்ன? தண்ணி. ஸோ அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து நல்லபடியாக பயன்படுத்தணும்னா நமக்கு நல்லபடியாக நடக்கும். இன்னும் நிறைய தகவல்லாம் இருக்குது நேர்களே, தொடர்ந்து பாருங்கள். எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கு நான் பார்க்குறேன், பதில் சொல்லுவேன். வாட்டவர் மேபி பாராபாபா ஆண்டு நல்லாயிருக்கும். 180% நல்லாயிருக்கும். டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் 180% நல்லாயிருக்கும். டிசம்பர் 5க்கு மேலே 160% தான் நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முதல் சகல சௌபாக்கியத்தும் ஐஸ்வர்யத்தும் நன்மையும் கொடுப்பார். 3 நட்சத்திர நேயர்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் இன்பத்தை கொடுப்பார். எல்லாம் இன்பமயம். நல்லதெல்லாம் நடக்கும். இன்னி இதெல்லாம் நிறைவேறும். நல்ல விதமாக இருப்பீங்க. குரு பார்க்க கோடி நன்மை. மனதாலும் நினைவாலும் செயலாலும் சிந்தனையாலும் சிறப்பாக இருப்பீங்க. வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.